அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டஃப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான எம்மியான ஒரு மீன் குழம்பு பார்த்துடலாம். அதுவும் வந்து தேங்காய் இல்லாமல். ஸோ வந்து எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் இல்லாமல் எந்த சமையலும் கிடையாது. ஆனால் கொஞ்ச நாளாகவே நான் எதுக்குமே வந்து இந்த தேங்காய் வந்து சேர்க்குறதே இல்லை, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்காக துள்ளுக்கண்டை மீன் வந்து 1/2 kg போல் எடுத்துருக்கிறேன். வெண்டைக்காவும் மாங்காவும் போட்டு தான் இன்றைக்கி நான் மீன் குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் போடுவேன், இல்லாட்டி கத்திரிக்காய் போடுவேன். ஆனால் எப்படியும் வந்து மோஸ்ட் ஆஃப் வெண்டைக்காய் இல்லை கத்திரிக்காய் ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுருவேன். மாங்காய் பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டில் காய்ச்ச மாங்காய் தான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மெத்தட் நான் சொன்னல, அது என்ன மெத்தட்னா, தக்காளியையும் வெங்காயையும் நான் அரைச்சி வந்து நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். தேங்காய்க்கு பதிலாக எப்போதுமே வந்து நான் தக்காளிலாம் வதக்கி விட மாட்டேன், அரைச்சி சேர்த்துக்கிறது. ஸோ 3 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். அண்டு வெங்காயம் வந்து ஒரு 4 எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஓகே தான். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா புளி தண்ணி ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். இது கூட வந்து ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லித்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஒரு சைடு தனியாக கரைச்சி வச்சுக்கிட்டேன். அண்ட் ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு. மீனானம் நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும், அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஃப்ராக்னன்ஸாகவும் இருக்கும். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வடவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு கிடச்சிது. இந்த வடவத்தில் பார்த்திங்கன்னா இது ஆட் பண்ணாலே நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண வேணாம், வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஸோ இதிலேயே நிறையா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு மீனானத்தில் பூண்டு ஆட் பண்ணணும். ஸோ அதில் இருக்கும் இன்க்ரீடியன்ஸு வடவத்தில், பட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது கூட வந்து வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெண்டைக்காயோட அந்த கொலகொலப்பு இருக்குது பார்த்திங்களா, அது போகிற வரையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. எப்போதுமே நான் வெண்டைக்காய் வந்து தனியாக எண்ணெயில் வதக்கி விட்டு தான் ஆணத்தில் சேர்த்துப்பேன். ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே தாளித்து விட்டுட்டேன். அண்ட் இது கூட வந்து தக்காளி பேஸ்ட்டு வந்து அரைச்சதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆணம் வந்து கொலகொலப்பாக இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் சேர்க்கணுன்னுமே அவசியம் இல்லை, மல்லித்தூளும் அதிகம் போடணுன்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி அரைச்சி போட்டால். அண்டு கலருக்காக நான் மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் பெப்பரும் சேர்த்துக்கிட்டேன். அது வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் மசாலா தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓரளவு கொலகொலப்பாக தெரியும். இதை வந்து ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி நல்லா 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஆனால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வத்தி இருக்கு பாருங்கள். இந்த 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 ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். அண்ட் அது கூடவே வந்து மாங்காய் துண்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ மாங்காய் துண்டு கொஞ்சம் பெருசாக போச்சு. எங்கள் மாமியார் தான் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எப்போதுமே வந்து மண்டையாக தான் போடுவாங்க. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஜஸ்ட்டு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட எம்மியான ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ரிஷ்யா ஸ்டஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.